மனம் என்றால் என்ன? மனம் ஏன் அடிக்கடி வலிக்கிறது? இந்த மனம் தரக்கூடிய வலி வேதனையிலிருந்து விடுபடுறது எப்படின்னு தெரியாம தான் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்கு உள்ள ஆளாகி ஏகப்பட்ட பேர் கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப சிம்பிளான டெக்னிக்கை ஆக்கப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வலி வேதனைகளிலிருந்து மிக எளிமையாக வந்து விடுபட முடியும். ஆனால் நிறைய பேர் அதை ஏற்றுக்கிறது இல்லை. சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னா, உங்களோட எதிர்பார்ப்பு தான் அனைத்து வகையான வலி வேதனைகளுக்கும் காரணம். இப்போ நீங்கள் ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கீங்க, உங்கள் முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து தெரியாமல் பர்ஸை கீழே போட்டார். நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க, அந்த பர்ஸை எடுத்து மறுபடியும் அவர்கிட்டே கொடுக்குறீங்க. அந்த பர்ஸை அவர் வாங்கின உடனே உங்களை மேலே கீழே முறைச்சி பார்த்துட்டு உங்களை ஏதாவது நன்றி சொல்லனாலும் பரவாயில்ல, ஒரு கடுப்பான ஒரு முகத்தை வச்சுட்டு அந்த பர்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் எண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சோடனே முறைச்சிக்கிட்டே போகிறாருன்னா அது எப்பேற்பட்ட ஒரு வழியை வந்து உங்களுக்கு கொடுக்குது. அடுத்த டைம் யாருக்காவது பர்ஸ் எடுத்து கொடுக்கணும்னு தோணுமா உங்களுக்கு? அப்போது உங்களையே அறியாமல் உங்கள் சப்கான்ஷியஸ் என்ன சொல்லுது, நான் யாருக்காவது ஒரு உதவி பண்ணால் அவங்க நன்றி சொல்லணுன்ற எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே வந்து இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு தான் அந்த வலி வேதனையை கொடுக்குது. இப்போ இதே சினாரியோவை நீங்கள் எப்படி பாருங்கள், அந்த பர்ஸை எடுத்து கொடுக்குறீங்க, அவர் எப்படி திட்டுனாலும் முறைச்சாலும் அவர் பாட்டுக்கு போட்டோம், அதுக்குண்டான கருமாவை அவர் அனுபவிக்க போகிறாரு. அந்த புரிதல் இல்லை, அந்த பக்குவம் இல்லை. சரி, இவருக்கு இவ்வளோதான் அறிவு, இவ்வளோதான் புத்தி இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வலிக்குமா? நிச்சயமாக வலிக்காது. இதைத்தான் ரொம்ப டெப்த்தாக இன்னும் பல்வேறு விதமான ஆழமான யோக ரகசியங்களை, வாழ்வியல் ரகசியங்களை வந்து பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் ஒரு 1 ஹவருக்கு மேலே லென்த்தி வீடியோவாக www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் தாராளமாக நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.